பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நம்ம வாங்க ஒரு ஃபேனை ரிப்பேர் பண்ணலாம். ஒரு ஃபேன் இல்லை, 2 ஃபேன் வந்து நேற்றே சேஞ்ச் வச்சுட்டோம், காயில் கட்டி வச்சுட்டோம். இந்த பார்த்தீங்களா இங்கே ஒன்று இருக்குது, இந்த பார்த்தீங்களா இங்கே ஒன்று இருக்குது. அவர் தட்டும் போது மணி ஓசை கேட்கும், டங்கு டங்குன்னு. இது ஒரு ஃபேனை ஃபிட் பண்ணி வச்சுட்டாரு. இந்த ஃபேன் ஃபிட் பண்ணும்போது ஊர்லேருந்து ஃபோன் வந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருந்தாலும் இதை எடுக்க முடியல எனக்கு வீடியோ. ரொம்ப பேரிங் கழட்டணும். இப்போ பேரிங் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பர். இவருக்கு இது மாட்டி தரணுமா? இது நேற்று ஒரு கஸ்டமருக்கு ஃபேன் பண்ணி கொடுத்தோம். பின் அவங்க வயர் பத்தலைன்னு சொல்லியிருந்தோம், வாங்கிட்டு வந்தாங்க. நான் ஃபிட் பண்ணி தர சொல்லியிருந்தோம். கொஞ்சம் வேலை குழம்பிட்டு அதுவும் மேட்ச் ஆக மாட்டுக்கு. ஏன்னா மொத்தமாக பிரித்தாலே இப்படி தான் ஆகும். எங்களுக்குள்ளே மாற்றிக்கிட்டு இருக்காரு. இதுக்குள்ளது இதுக்குள்ளே இதான்னு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரெண்டுமே காப்பர் தான். ஆனால் கலர் பார்த்திங்களா, இது கொஞ்சம் விலை கூடின வயரு, இது கொஞ்சம் விலை குறைஞ்ச வயர் காப்பர். தங்க பிள்ளைங்க 2 பேரும் சாப்பிட்டு தூங்குறாங்க பாருங்கள். இந்த வேலை இப்போ 2-3 நாளாக மாட்டிகிட்டு கிடந்து, அதுதான் எல்லா ஜாமானும் மிக்ஸ் ஆகிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம ஃபிட் பண்ணணும். வாங்க நம்ம இப்போ கொஞ்சோண்டு பேரிங்க எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கெல்லாம் என்ன சாப்பாடு, நீங்களாம் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். நாங்கள் பாருங்க இப்படி ஒரு வேர்த்து வடிஞ்சுவே இருக்கும். இன்னும் பயங்கர சூடு பார்த்திங்களா. எல்லாம் சொல்கிறாங்க, எங்கள் அக்கா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, பயங்கர கேரளாவில் மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க. எனக்கு தமிழ்நாடு திருநெல்வேலியிலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது காலையில். அவங்களும் சொல்கிறாங்க பயங்கர மழை பெய்யுது. நான் சொன்னேன் இங்கே ரொம்ப வெக்க அடிக்கும். அவங்க சொல்கிறாங்க இந்த இங்கே வெக்க போகிறதுக்கு நீங்கள் தமிழ்நாடு திருநெல்வேலிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது? சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, போகணுன்னு தான் ஆசை. நம்ம கடை மூடிட்டு போக முடியாது, பணம் கஷ்டம் வேறு. என்னாச்சு எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. பாருங்கள், அவர் வந்து அது பேரிங் கழட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ செட் ஆகிட்டு அதுக்குள்ளே பொருள்லாம் மேட்ச் பண்ணியாச்சு. அவர் வந்து வேலை பார்க்காரு. வேர்த்து இப்படி வடியுது கையெல்லாம் பாருங்கள், தண்ணி கொறி ஊற்றுன மாதிரி இருக்குது. இந்த வெயில் இப்படி பட்டால் தான் நமக்கு நிழலோட அருமை தெரியும். கொமிது செட் ஆகலாம், அதனால லேசாக அடித்து அதை செட் பண்ணுறாரு. ஓகே, நீ இதில் கேப்பசிட்டர் செட் பண்ணணும். உங்கள் வீட்டிலலாம் ஃபேனு கூலரு எல்லாம் ரிப்பேர் ஆனால் கூட நீங்கள் கடை கொடுங்க, நான் செஞ்சு தரேன். உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் எனக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா. இந்த மூடையிலேருந்து அரிசி நேற்று 50 கிலோ அரிசி வாங்கினா மொத்தம் 50 கிலோ பைக்கில் கொண்டு போக முடியாது பார்த்தீங்களா. அதனால் நேற்று வந்து 25 கிலோ கொண்டு போயிட்டால் 25 கிலோ அரிசி இந்த மூட்டையில் கட்டி வச்சு இன்றைக்கி கொண்டு போகணும். எங்கள் பைக் வந்து எங்கள் 3 பேரை வச்சு லோடு தாங்காது. அவர் ஒரு 95 கிலோ, நான் ஒரு 55 கிலோ, இது இத்தனை கிலோ. பைக்கும் முயான்னு கத்தும். அதனால் பாதியாக கொண்டு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ப மாட்டீங்க, எங்கள் பெரிய பையன்ட்டையும் கார் இருக்குது, சின்ன பையன்ட்டையும் கார் இருக்குது. 1க்கு 2 கார் இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை. என்னாச்சு, ஏன்னா பிள்ளைங்களுக்கு நேரமும் கிடைக்கிறது இல்லை. அதனால் நான் எதுவுமே பெருசாக யாருமே எதிர்பார்க்க மாட்டேன். நம்மளால் முடிஞ்சது செய்யணும். கார் இந்த பக்கம் வந்ததுன்னா போட்டுடலாம். ஆனால் 2 பேருக்கும் இந்த பக்கம் கார் வர்றது ரொம்ப ரேர். வாங்க ரொம்ப வேலையை பக்கம் போகலாம். இந்த பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தானாக அப்படி வந்து ஓட்டை மாதிரி ஆச்சு. நாங்கள் மருந்து போட்டு இந்த இடத்த சரி பண்ணோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், தானாக ஒரு ஓட்டை மாதிரி விழுது. அது பழையபடியே நாங்கள் அந்த பக்கத்தில் டாக்டர்கிட்ட சொல்லி கேட்கலாம்னு நினச்சிருக்கோம். இது இவ்வளோ யாரும் அடிக்கவும் இல்லை கடிக்கணும், தானாக அப்படி ஓட்டை விழுது. நானும் பேசாமல் இவங்க ரூபமே எடுத்துருக்கணும். வேலைக்கு வர வேண்டாம், சோறை பொங்க வேண்டாம், வீட்டு வாடகை கட்ட வேண்டாம், லைட் பில் கட்ட வேண்டாம், உங்களுக்கு ஹாப்பியாக இருந்துடலாம் வாழ்க்கையை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், பாவம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை எல்லாருமே கல் எடுத்து அடிக்கவும், செருப்பால் அடிக்கவும், கம்பால் அடிக்கவும் செய்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் யாரும் செஞ்சிடாதீங்க. ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரும். இந்த ஒரு ஃபேன் இன்றைக்கி செட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேரிங் வந்து சைஸ் கூடுதல் பெருசு, அந்த துவாரத்தில் உட்கார மாட்டேங்குது. அதனால தூக்கி இங்கே வச்சாச்சு. இதெல்லாம் இப்போது இன்றைக்கி சாயங்காலம் ஃபிட்டிங் ஆகும், இல்லை நாளைக்கு தான் ஃபிட்டிங் ஆகும். இப்போ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. நேற்று வந்தது இது. இப்போ இன்னைக்கு காலையில் வந்து 2 ஃபேன், இந்த டேபிள் ஃபேன் வந்திருக்கு, இந்த கூலர் வந்திருக்கு, இந்த கூலர் வந்திருக்கு. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் கடன் வச்சுட்டு போகிறாங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது. இங்கே கை காசு போட்டு வேலை பார்த்து எவ்வளோ கடன் இருக்குது தெரியுமா. நாங்கள் கடன் வாங்கலாம், அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் எங்களுக்கு நாங்கள் ஜாமான் வாங்க போகிறோம் பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தர் எங்களுக்கு வந்து 10 பைசா கூட கடன் வைக்கிறது இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட வேலை வந்து நம்ம சீலிங் ஃபேன் ரிப்பேரிங் தான். அடுத்து வாங்க நம்ம சாப்பிட போகலாம். அவர் வேலையை செய்யிட்டு எனக்கு பயங்கரம் வயிறு பசிக்குது. மணி வந்து 11:45 ஆகிட்டு. இந்த வாளிக்குள்ளே கையை விட்டு கூடன்னு கழுவிடுவோம். நான் காலையில் சோப் போட்டு தான் குடிச்சிட்டு வந்தேன். எனக்கு உட்காந்து சாப்பிட கூட இடம் இல்லை. இந்த பிள்ளை அங்கே நவுட்டிட்டா பாவம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிரும். நான் டிக்கினை வச்சுட்டு கிழக்கி இப்படி இருக்கேன். இப்படி உட்காந்துக்கலாம் பாருங்கள். எனக்கு உட்காரக்கு இடம் இல்லைன்னா கால் பக்கத்தில் டிஃபினை வச்சுட்டேன்.
இன்றைக்கி என் வீட்டில் பாஸ்தா ட்ரீட். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இருந்தாலும் வேறு எனக்குன்னு போட்டு இன்னத்தை செய்யணும், இதே கொண்டு வந்துட்டேன். இவர் சாப்பிட்டாரு. இது நம்ம கடவுளுக்கு வச்சுட்டோம். இது என் தங்க பிள்ளைங்களுக்கு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் எப்போ சமையல் பண்ணலாம் உப்பு காரம் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். ஒரு கணக்கில் போடுவோம், கரெக்டாகும். ஓகே, உப்பு காரம் புளி கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் காரான மாதிரி இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். பின்ன அதுக்கப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாளை மீண்டும் உங்களை நல்ல ஒரு கிளிப்பிங்கில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். லவ் யூ கிச்சி. தா